தவத்தினுடைய உச்சம். அப்ப இயல்பாக நம்ம முன்னோர்களுடைய வாழ்க்கை முறையே யோகா வாழ்க்கையா தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு அது எதுவுமே இல்லை. மனசும் சுருங்கிருச்சு, சரியா, உடலும் ஆரோக்கியம் இல்லாம ஆயிடுச்சு. இன்னைக்கு யாராவது நான்லாம் அப்படின்னு சொல்ல முடியல. ஸ்போர்ட்ஸ் நீங்க சொல்லுங்க. உட்கார கம்பீரமா நம்மளால உட்கார்ந்து முடியுதா? என்ன நல்லா எப்பயுமே கண்ணா மூடிக்கிறணும். என்ன சிம்பு தலையை வச்சு தொடமையில வச்சுக்கிட்டு இயல்பா முகத்தை பார்த்து அப்படி இழுத்துணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. இயல்பா இருக்கணும். முகமும் இயல்பா இருக்கணும், உன்னுடைய உடலும் இயல்பா இருக்கணும். மூச்சு இழுக்கிறதும் மூச்சு விடுவதும் இயல்பாக இருக்கும். இழுக்கிறது உதாரணத்துக்கு ஒரு 5 செகண்ட் வைக்கும், நொடியும் வைக்கும். விடுறது 10 1:2. மூச்சை இழுக்கிறப்போ அவங்க வயிறு அப்படியே முன்னாடி போய் வரும், இந்த காற்று உள்ளே போய். அதுக்கடுத்து அப்படியே மூச்சை மெதுவா 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 விட 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 முன்னாடி வந்த வயிறு உள்ள அப்படியே அமுங்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். உடற்பயிற்சி செய்வதாகவும் அந்த உடற்பயிற்சி மூலியமா உடலை ஆரோக்கியமா வச்சிருந்தாங்க. அவங்க மனசும் நல்லா தான் இருந்துச்சு அந்த காலத்துல, இந்த அளவுக்கு இல்லை. அவங்க நல்லா யதார்த்தமா பெருந்தன்மையோட தான் நம்ம நினைச்சு பாருங்க. நம்ம பாட்டி காலத்துலலாம் போய் கேட்டு பாருங்க, இப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்பதான் அப்படி ஆகிப்போச்சு. பாலெல்லாம் வீட்டுல கறந்து வச்சிருப்பாங்க. யார் வந்து கேட்டாலும் தூக்குங்க, பக்க வீட்டுல தூக்கி காலை சுற்றி வரணும், 2 கைகளும் ஒன்று சேர்ந்து இருக்கணும். அப்படியே அந்த நிலையில இயல்பா இருந்து 4 முறை மூச்சை இழுத்துங்க. அப்படியே மூச்சை விட்டு கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணுறீங்க. தொடர்ந்து நோக்கி இருக்கட்டும் 2 பேர்களும். இப்பொழுது 2 முறை மூச்சை வெளியிட்டு மறுபடியும் கைகளை மேலே கொண்டு மூச்சை மேலே கொண்டு 4 முறை மூச்சை இழுத்து வெளியிடவும். தொடையை ஒட்டி வைத்துக் கொண்டு 2 முறை இயல்பாக மூச்சை இழுத்து வெளியிடவும். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கைப்பயிற்சியில ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்ப கையை பார்த்தீங்களா? கையில என்ன தெரியுது? ஒரு மாதிரி உள்ள ஏதாவது ஒரு மாதிரி இருக்கா? யாருக்காவது ஃபீல் ஆகுதா? கையில வித்தியாசம் தெரியுதாப்பா? நான் அதை சொல்றேன். கையில வித்தியாசம் தெரியுதா? இருக்க கைக்கும் இப்ப இதை செஞ்சு முடிச்சோடனே உங்களுக்கு வித்தியாசம் இருக்கா?